வார்த்தை வாசிக்கப்பட்ட ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது. சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையுடைய தலைப்பு துண்டித்து போடு. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இந்த பகுதியிலே சாமுவேல் ஆகாகை துண்டித்து போடுகின்றார். இந்த சரித்திரத்தை நீங்க வீட்டில் அமர்ந்து நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த சாமுவேல் இந்த ஆகாகை துண்டித்து போட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் வீட்டிலே பொறுமையாக உட்கார்ந்து இந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த துண்டித்து போடும் என்கிற இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். ஏன் துண்டித்து போடுகிறார்? காரணம் வேணும். ஒரு மனுஷனை தலையை துண்டித்து போடுறான்னு சொன்னா சாதாரண யாரும் சும்மா தலையை விட்டிட மாட்டாங்க. அப்போ அது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அதே அதிகாரத்துல 2வது வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிற கர்த்தர் சொல்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனங்கள் புறப்பட்டு வந்தபோது அவங்களுக்கு வழி கொடுக்காதபடிக்கு நீ என்ன செய்த? வழி வச்சுக்கிட்ட, போக விடாம அவங்களை கடவுள்ன. அத நான் எங்க வச்சுக்கிறேன்? என் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். ஆகினால நான் உன்னை என்ன செய்வேன்? தலைமுறைதோறும் உன்னை என்ன செய்வேன்? நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு துன்பத்தை, ஒரு நியாய தீர்ப்பை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த அபிலேக்கினுடைய, இந்த ஆகாவுடைய வம்சத்துல ஒரு நபராவது உயிரோடு கூட செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்றாரு சொல்கிறார். ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு நம்ம இந்த அமலேக்கை குறித்து, இந்த ஆகாவை குறித்து நம்ம செய்ய போறோம். நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். இந்த அமலேக்கு என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்ட மக்கள். இந்த மக்கள் யார்? எதற்காக கர்த்தர் இந்த மக்கள் மீது அவ்வளவு ஒரு கடூரமான ஒரு கோபத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அமலேக்கியனுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, நீ இரக்கம் பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. வாசிங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். எங்க பார்த்தாலும் சரி, அமலேக்கியன் உன் கண்களுக்கு முன்னாடி நீ பார்த்தீங்கன்னு சொல்ல வெட்டி கடவுள் சொல்றார். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஜனங்க அவர் எழுதி
இதனாலதான் கடவுள் என்ன செஞ்சார், இவனை அடிக்க சொன்னாரோ வெட்ட சொன்னாரோ அப்படின்னு தெரிய வரும் இல்லையா? இந்த அமலேக்கியன் யார் என்பதை குறித்து ஆரியாவின் புத்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். இம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அபிலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இப்ப சொல்லுங்க, இந்த அமலேக்கியன் யாரு? ஏசாவுடைய புத்திரர். ஏசா யாரு? ஏசா யாரு? யாக்கோபுடைய அண்ணன். யாக்கோபுக்கு அண்ணன், ஈசாவுக்கு மகன். அப்போ இந்த ஏசாவுடைய வழிய வந்தவங்க யாரு? இந்த அமலேக்கியன். இந்த ஏசாவுக்கு ஏதோ அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஏதோவியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்ல யாருன்னா ஏசாவுடைய புத்திரர்கள். ஏசா வம்ச வழியில வரக்கூடியவங்க தான் இவங்க இல்லையா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், மல்கியா 1வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனம். ரெண்டாவது வசனம் 1-2. நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகியும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். பாருங்க, கடவுள் கர்த்தர் சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்துட்டேன், ஆனா யாக்கோபை சிநேகிக்கிறேன். யூத வம்சத்துல ஒரு புத்திர வாக்கியம் அடையக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் வீட்டுக்குரிய முதல் மகன் தான் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாவை வெறுக்கிறேன், ஆனா யாக்கோபை யாரு? ஏமாத்துக்காரர். ஆண்டவர் சொல்றாரு, ஏமாத்துக்காரனே சிநேகிக்கிறாராம், இவனை வெறுக்கிறார். கடவுள் சொல்றாருன்னா அப்ப அது உள்ளுக்கு என்ன இருக்குது? ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லாம அவர் செய்ய மாட்டார் இல்லையா? இன்னொரு வருஷத்துல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் தீட்டுப்படாதபடிக்கும். ஒருவனும் வேசிக்காரனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரா பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு. அதனால ஆண்டவர் வெறுத்தார். அவன் ஒரு சீர்கட்டவன். ஏன்? கடவுளால் பெறப்பட்ட சுதந்திரத்தை இழந்துட்டான். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவனை வெறுக்கிறாரு. அப்ப வெறுக்கிற மாதிரி அவன் நடந்துட்டான். இன்னொன்னு, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவங்க வரவிடாதபடி பேசுகிறான், அவங்க பிரயாணத்தை தடுக்கிறான். அதை ஆண்டவர் மனசுல வச்சுக்கிறார் இல்ல? அவங்க உள்ளத்துக்குள்ள முளைத்து எழுவிடலாம் கசப்பான வேர் இல்ல? சொல்லுது, கசப்பான வேர் ஒன்றும் முளைத்து எழுவக்கூடாது இல்ல? கசப்பு என்பது கடவுளுக்கு விரோதமான ஒரு செயல். ஆண்டவருடைய பெயர் சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நமக்குள் கசப்பான வேர் என்ன செய்யக்கூடாது? முளைக்க கூடாது. இங்க 2 நாளைக்கு முன்னாடி
தொழில். விபச்சார தொழிலுங்க. கையும் களவுமா பிடிக்கப்பட்டார் சகோதரர், கையும் களவுமா பிடிக்கப்பட்டார். இவங்க போலீஸ் கைது பண்ண வந்துடுறாங்க. அப்போ ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு வராங்க. எதுக்கு? அந்த தொழில். ஆராதனை நடக்குதா, அங்க வேற என்ன நடக்குதா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம மனுஷன் இன்னைக்கு இருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேற அப்படித்தான் சொல்றது. நீங்க என்ன செய்ய, சீர்கட்டவனாகவும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. ஒரு ஆள் செய்த, ஒரு ஆள் வாழ்க்கைக்குள் நுழைந்த அந்த கசப்பு எல்லாரும் பாரு. கசப்பு ஆரம்பத்திலேயே நமக்குள்ள வரும்பொழுது எழுந்துடணும், தூக்கி எரிஞ்சிடணும், விட்ட சேர்க்கப்படாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஏசாவை அவர் வெறுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த அமலேக்கியை ஏன் வெறுத்தார் என்று சொன்னால், அவன் சீர்கெட்டவனாக வாழ்ந்து வந்தான், ஆகினாலே அவனை வெறுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை என்ன செய்ய விலக்கி விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கசப்பான வேற முளைப்பதற்கு தூண்டும். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சமான இச்சைகளை வேரோட அறுத்து எரிஞ்சிடணும். இது இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெறுப்பேன். ஏசாவுக்கு நான் நினைக்கிறீங்களா? நமக்கு தான் கேள்வி. நமக்குள்ள கசப்பான வேர் முளைக்கும் என்று சொன்னால், ஏசாவை வெறுத்தது போல ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? வெறுத்து விடுவார். இல்லையா? அழகா சொல்லு. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக, இந்த ஆத்மா தேவன் கொடுத்தவங்க, இது நேர ஆண்டவருக்கு போகக்கூடியது. நம்ம சரீரம் மட்டும்தான் எங்க போகும்? மண்ணுக்கு போகும். ஆண்டவர் இந்த ஆத்மாவை தான் பரிசுத்தமா இருக்க முடியாது கேட்டுட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த சரீர இச்சைகளை விட்டு நம்ம விலகி ஓடணும். யோசேப்புக்கு நடந்த சம்பவம் அதுதான். அவன் சரீரத்துக்கு விரோதமா அவனுக்கு நடந்துச்சு. அதை விட்டு அவன் எழுந்தான், ஓடிய விட்டான். எப்பா வேண்டாப்பா இந்த வேலையை இல்லை, ஓடனா இல்லையா? எப்படி ஓட தெரியுமா? நிர்வாணமாய் ஓடினான். என் சட்டப்படம் பரவாயில்லையா, உடன்படவே மாட்டேன்னு செய்யான். அப்ப அவன் இடத்துல அந்த கசப்பு என்கிற வேர் துளி கூட முளைக்கப்படாதபடிக்கு அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். அதனால்தான் அவனை அணிஞ்சான். நேசித்தார், உயரத்தை உன்னதத்தில் கொண்டு போய் நினைச்சாரு, அவர் வைத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கும் அமலேக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. எங்க? இஸ்ரவேல் தேசம். இன்னைக்கு வரைக்கும் நடந்து ஆண்டவர் சில வார்த்தைகள் ஒன்றும் போய் கிடையாது. நீங்க அந்த 1 சாமுவேல் வார்த்தைன்னு சொன்னா, ஆண்டவர் போய் சொல்வதற்கு மனுஷன் இல்லை, அவர் மனமாற மனுஷன் இல்லை அப்படிங்கிற வார்த்தை நீங்க வாசிக்க முடியும். அவர் சொல்றாரு இல்லையா, இந்த அமலேக்கிய தலைமுறை வரும், அவன் தலைக்கு விடாத இணைஞ்சிரு. ஆமா, யுத்தம் நடக்கும். நமக்கு எதிராக வரக்கூடிய சத்துருடைய அத்தனை காரியங்களும் இந்த அமலேக்கியனுக்கு சமானமானதுதான். அதனால இன்னைக்கு இந்த அமலேக்கியன் யார் என்பதை குறித்து இத்தனை வசனங்களை உங்களுக்கு சொல்லி எழுதிக்கிற புரிய வச்சிருக்கிறேன். அதனால இந்த அமலேக்கியன் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆரம்பத்திலே
சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அமலேக்கியன் வானத்துல இந்த பூமியில இதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல கூட என்ன செய்யக்கூடாது, இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எங்க வாசிக்கிறோம்? அதே யாத்திராகமம் 17வது அதிகாரம் 17-14. மோசே நோக்கி நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழே விராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். கடவுளுக்கு விரோதமா எவன் ஒருத்தன் காரியத்தை நடப்பிக்கிறானோ ஆண்டவர் சொல்றார், நாசம் பண்ணி போடுவேன். கடவுள் பட்சிக்கிற அக்னியாயிற்று. இறக்கமுள்ளவர் தானே அப்படின்னு ஒருபோது என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அன்புள்ளவர் தான், இறக்கமுள்ளவர் தான். ஆனால் அவர் யார்? பட்சிக்கிற அக்னி, நாசம் பண்ணி போட்டுவார் இல்லையா? அப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தடுப்போம். கொஞ்சம் விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டா கொஞ்சம் கொஞ்சமான புகுந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை, கடவுளுக்குள் வாழ்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சுவான், நாசம் பண்ணி போட்டுருவான். மறந்துடாதீங்க, சரியா? ரைட். இந்த அமலேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம ஞானிக்கு போகிறோம். அமலேக்னா யாரு இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் எதற்காக அவனை ஆண்டவர் துண்டிச்சு கூட சொல்றாருன்றதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த அமலேக்னா என்ன? அதுக்கு 5 அர்த்தங்கள் உண்டு. அமலேக் அப்படின்னு சொன்ன எத்தனை அர்த்தம் உண்டு? 5 அர்த்தங்கள் உண்டு. யுத்த பிரியன், அதாவது அநியாயமா சண்டை போடுகிறவன் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் நக்கி போடுகிறவன். 3வது பறித்துக் கொள்கிறவன். 4வது அழைத்து திரிகிறவன். 5வது தீமையை பயன்படுத்துகிறவன். அமலேக் சொன்னா 5 அர்த்தங்கள் உண்டு. நம்ம அந்த 5 அர்த்தங்கள் ஒவ்வொன்றா மனுஷனும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், இவன் யார்? யுத்த பிரியன், சண்டை போடுறவன், அநியாயமா சண்டை போடுறது. அதாவது வீண் சண்டை, பாருங்க ஒரு சண்டை இருக்கிறான். அமலேக்கன் அப்படின்னு சொன்னா சண்டை போடுறவன். இந்த சண்டை போடுறவன் அவன் எங்கேயும் இருப்பான். நம்ம குடும்பத்துக்குள்ள இருப்பான், நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல இருப்பான், நம்ம கூடிய ஆராய்ச்சி சபைக்குள்ள இருப்பான். எங்கேயாவது பெரிய மீட்டிங் நடந்துச்சுன்னா அந்த மீட்டிங் கூட வந்து இருப்பான். யாரு? இந்த அமலேக்கியன். எதுக்கு வந்து இருப்பான்? நல்ல மாதிரி ஆரம்பத்துல நடிப்பான். அப்ப 2 பேருக்கு உங்களை மூட்டி போயிட்டு அதான் அவங்கள ஆட்சிக்கு சார்ந்து யாரு? நீங்களும் நானும் தான். அவங்க அந்த வாரம் வேண்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த நார்மல் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? நார்மலுடைய அந்த விளைவு எதில் போய் முடியுமா? சண்டையில போய் முடியும் இல்ல? அந்த மாதிரி சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். என்னடா எப்ப பார்த்தாலும் கேள்விப்பட்டே இருக்கிறாரு இல்ல? எப்ப பார்த்தாலும் பயன்படுத்திட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தட்டி போயிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? நம்மளை சுற்றி அவன் இருக்கிறான். நம்ம என்ன பேசுறது அவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். மறக்காதீங்க. அப்ப நம்ம கடவுளுக்கு பிரியமா பேசும்போது அவன் நினைப்பான், ஓஹோ நீ கடவுளுக்கு அப்படி செய்ய நினைக்கிறியோ, நான் செய்யறேன்ப்பா அப்படி சொல்லி நினைச்சுவான். லேசா நமக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருந்தப்ப நினைச்சுவான், நைசா ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் நினைச்சுவான், நீ இப்படி சரியாம நீ அப்படி செய்யறவ அப்படின்னு சொல்லி நினைச்சுவான். சண்டையை போட்டு விட்டு போயிட்டே இருக்கும் இல்ல? அப்ப அடிச்சுக்கிறது யாரு? நம்ம தான் அடிச்சுக்குவோம். ஆக இவன் சண்டையை கிளப்புகிறவன் இந்த அமலேக்கியன். அதனாலதான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது வழிவச்சுட்டான், போகக்கூடாது. செங்கடல் தடை, யோர்தான்
பெரிய அற்புதத்தை செய்யலன்னு சொன்னா அவன் வந்து நிற்பான். இவங்க மொத்தம் இருப்பான். யாரு? பார்வோன். அப்ப ஆண்டவர் அன்றைக்கே அவனை நினைச்சிட்டாரு. அவன் தலையை எழுச்சிட்டாரு. அதனால அவன் விடுதலையோடு ஆரம்பத்திலேயே நமக்குள் வருகிற இந்த சண்டை பிரியனை, இந்த யுத்த பிரியனை கீழே ஏற்றணும். எனக்கு தெரியும் வேலையை பாரு, நீ இங்க வந்து என்ன செய்யாத, இப்ப சிந்து முடிச்சு போடுறாங்க, என்ன செய்யாத வச்சுட்டு அந்த ஆரம்பத்தை சொல்லிட்டோம்னா எப்பா அவங்கள்ட்ட போக வேண்டாம்ப்பா, அவன் கரெக்டா இருக்கிறான் அவன். ஆமா, அவன் சண்டை பிரியன் ஆயிடுச்சுன்னா அவன் இருக்கிறான். அவன் எங்கேயும் வருவான், எப்படியும் சிந்து முடிச்சு போடுவான். அவனுடைய பார்வையில நம்ம சண்டை போடணும், அவன் வேடிக்கை பார்க்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அவ்வளவுதான் அவனுடைய வேலை. அதனால இந்த அமலேக்கியன் அப்படின்னு சொன்னா அவன் சண்டை போடுறவன் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் நக்கி போடுகிறவன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நக்கி போடுகிறவன் என்ன அர்த்தம் சொன்னா தரையில் இருக்கிறவங்க நக்கி போட கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய ஜீவியத்தை முற்றிலுமாய் தாக்கி போயிடுவான். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுவான், சுத்தமாக வளர்க்க நினைச்சுவான், எடுத்துருவான். அதான் நக்கி போடுகிறவன் இல்ல. அதை நான் சொன்னியா, ஒருத்தர் நல்ல வேலை வாசிக்கிறான்னு சொன்னா வச்சுக்கோங்க, வேலை வாசிக்கப்படாததுக்கு அப்படியே என்ன வந்துடும், சரி அப்புறம் படிச்சுக்கலாம், மூணு வச்சுக்க வேண்டியிருக்கோம் இல்ல, படிப்பிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் நீ வேதத்தை தொட்டாலே கொட்டாங்க வந்துடும். அப்பாலே கொட்டாய் சொல்லுங்க, வேதத்தை படிக்கும்போது ஒரு கொட்டாய் இருந்தா அப்பால சாத்தனை சொல்லி வேதத்தை படிக்கணும். ஆரம்பத்திலே அப்படி நம்ம சேர்த்து வேதத்தை படிக்கணும். இல்ல வேதத்தை படிக்காதவங்களுக்கு இங்க முழுவான் சிந்தனைக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் வரும். இங்க படிக்க முடியாது. அது என்னடா எல்லா சிந்தனைகளும் வருது, அப்புறம் படிச்சுக்குவோம் இல்ல. அப்போ அவன் என்ன செய்யறான், வேலை வாசிப்ப நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடுறான். ரெண்டாவது நம்முடைய ஜெப வாழ்க்கைய இணைஞ்சிடறான், தூக்கிடுறான். தெரிவிக்க முடியாது. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படியெல்லாம் வேலை செஞ்சு தெரியுமா, ஓடி ஓடி நான் செய்யறேன். அப்புறம் வர வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு, ஏன் யார் உள்ள போட்டா நீ பற்றி ஏன் செய்யற, அவங்களாம் இல்லை, இவங்க இல்லை, நீ அவன் வந்து செய்யற, இந்த மாதிரி இடத்தை நினைச்சுவான், கொடுத்துருவான் இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேலை வசதிப்படுத்துவான், ஜபத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவான். ஜபம் பண்ண விடாம சிந்தனைகளை பல எண்ணங்களை கொடுத்து அந்த சிந்தனைகளை முழுக வச்சு ஜப வாழ்க்கையை எழுதிடுவான், கெடுத்துருவான். அப்புறம் என்ன செய்வான், ஆலயத்துக்கு போறதை கொஞ்சம் நிறுத்துவான். ஆரம்பத்துல உற்சாகமா வந்தவங்க வர 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 நிறுத்துவாங்க. பாஸ்டரையா சொந்தக்காரங்க தொழில அவன் தொழில் போற உனக்கு நீ சர்ச்சுக்கு வாய, சர்ச்சில் ஒரு யாரை தொலை பண்ண போறான், சர்ச்சுக்கு வந்து அந்த தொல்லையை உனக்கு வருது. அப்ப அந்த ஆலயத்துக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறான். நல்லா கவனிங்க, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிறது தான் வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு பேசுகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் பாருங்க, ரட்சிப்புடைய வாழ்க்கைய அவன் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணுவான். அந்த ரட்சிப்புடைய வாழ்க்கை அப்படியே இருந்தோம், அனல் அற்றதாய் இருந்தோம் மாறிடும் இல்லையா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருவான், வெறுப்பான நிலையில கொண்டு வந்து விட்டுருவோம். இப்படி போக முடியாம அப்படி போக முடியாம, இல்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெறுப்பான, எனக்கு அது வேண்டே இது வேண்டே, எனக்கு ஆள் வச்சுருங்க, நான் இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் இணைச்சிடுவான், தள்ளிடுவான். அப்புறம் கடவுள் கொடுக்கக்கூடிய கிருபைய நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சிடுவான், எடுத்துருவான். கிருபையில நமக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க நம்ம கிருபையினால நீங்க உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், அவரை பாடுகிறோம், எல்லாம் அவருடைய கிருபையினால. அந்த கிருபையை கடவுளுக்கு வராதபடிக்கு அவன் நினைச்சிடுவான், தடுத்துருவான். அப்புறம் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைச்சிக்குவான், அன்புள்ள மாற்றிடுவான். கடைசி நாட்களில் அன்பு, அந்த அன்பை நம்ம இடத்துல நினைச்சிருவான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவான் இல்லையா.
கடைசியா விசுவாசத்தின் படுத்துறது. அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், அந்த விசுவாசத்தை நெஞ்சுமா ஆகமாய். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலை வாசிப்ப, ஜெபத்தை, இல்லையா ஆலயத்துக்கு போகிறத, ரட்சிப்புக்குரிய அந்த வாழ்க்கைய, கடவுள் கொடுக்கக்கூடிய கிருபைய, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைய, அன்ப, விசுவாசத்தை அவன் என்ன செஞ்சான்? சுத்தமான இல்லாத அளவுக்கு நக்கி போடுகிறவன் தான் இந்த அமலேக்கியன். அப்புறம் பாருங்க, அவன் பறித்துக் கொள்கிறவன். பறித்துக் கொள்கிறான், பரிசுமா வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த இடத்துல அவன் பறித்துக் கொள்கிறான். இல்ல அவன் வந்து ஒரு திருடனை போல அவன் வருவான். திருடன் எப்ப வருவான்? இருக்கிறதுல எடுத்து கொடுத்து வருவான். இல்ல அப்ப நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆளுடைய வாழ்க்கை மொத்தத்தையே நினைச்சிருவான். அவன் அதுதான் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும். இல்ல இன்னைக்கு கொள்ளடிக்கிறவங்க பூரா கையில கட்டிட்டு வந்து போட்டு அடிக்கிறார். சர்வசாதாரண நடக்குது. இல்ல பயப்படுறதே கிடையாது. ஒரு நாளுக்கு கொலை செய்யறத பயப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சர்வசாதாரண கையை கால கட்டினா வாயை துப்பிய வைக்கிறேன், எடுத்து போயிட்டு போற வாக்கில் ஒரே போட்டு போயிட்டே இல்ல. ஆமா, அப்போ பறித்துக் கொள்கிறவன் இந்த பிசாசனுடைய வாழ்க்கையில வந்துட்டான்னு சொன்னா நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் வைத்துவான். அவன் பறித்துக் கொள்வான் இல்லையா? அப்போ நம்ம கூப்பிடும் போது ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க, பதில் சொல்வது கூட யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம இருக்க மாட்டாங்களாம். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த பிசாசங்கள் தள்ளி விட்டுடுவான். யோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 5:1 வாசிங்க. பாத்தீங்களா? இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்க்கும். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? பாத்தீங்களா? ஒரு ஆளற்றவனாக உன்னிடத்துல இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து போயிடும். ஒன்னுடைய ஒரே ஒரு துணிப்பட்டத்தை நமக்கு நீச்சம் ஊற்றிக்கிறது, எல்லாம் துணிப்பிடும். அவன் தான் திருடன். அவன் திருட வருவான், அவன் கொள்ளவும் வருவான். ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால நமக்கு இருக்கிற எல்லா சந்தோஷமான காரியங்களையும், எல்லா சமாதான வாழ்க்கைகளையும் அவன் எடுத்து போட்டுருவான். ஒரே துக்கம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்து பாருங்க, அவன் அழைத்து திரிகிறவன். இவன் அழைத்து திரிகிறவன். இந்த பிசாசு ஒரு இடத்துல இருக்க மாட்டான், சுத்திட்டே இருப்பான். கடவுள் எப்படி எங்கும் வியாபித்து இருக்கிறது போல பிசாசனும் எங்கும் என்ன செய்வான்? இருந்து கொண்டே இருப்பான். இல்ல யோபு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவா புரியும். யோபு புத்தகத்தை எடுத்து 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பாத்தீங்களா? சாத்தான் ஒரு இடத்துல இருக்கிறாள் இல்ல, பூமி எங்கும் சுற்றி திரிகிறவன். அப்ப நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்கிறது யாருக்கு தெரியும்? போயிட்டு வந்த நீ கேசி பேப்பர் செட் பண்ணாரு, அப்படியா? வா வா வா. இல்ல கூப்பிட்டு போயிட்டு நினைச்சுவான், அப்படி கிடையாது, இப்படித்தான் அப்படின்னு செய்யணுமா அவன் சொல்லுவான். அவன் சுற்றி திரிகிறவன். இன்னொரு வசனத்தை வாசிக்க, பேரு 1 பேரு 5வது அதிகாரம் 8வது. தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று மகிழை சுற்றி திரிகிறான். பிசாசனவன் சுற்றி திரிவான். அதான் அழைத்து திரிகிறவன்.
வரும். அவசியம் இருந்தால் உடனே நீ வெளியே போ. வெளியில எப்பொழுதும் சுற்றி திரிகிறான். உன்னை வளை நமக்குன்னு பிடிக்கிறது. நீ அலைந்து திரிகிற அபிலேக்கினுடைய அந்த ஆவி நமக்குள்ள வராதவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக அவன் எதை பயன்படுத்துகிறவன்? தீமையை பயன்படுத்துகிறவன். அவன் நன்மை செய்ய மாட்டான். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம் உடையவன் தான் சாத்தான். இவன் நன்மை செய்ய மாட்டான். இவனுடைய வாழ்க்கையிலே தீமையை மாத்திரம் செய்யும்படியாக என்ன செய்வான்? நம்மை ஏவுவான். அதனால நம்ம அந்த சாமுவேல்ல வாசித்தோம். அவன் எப்படிப்பட்ட அவன் தீமையை செய்தான். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? வாசிங்க அந்த 33வது வசனத்தை. உன் பட்டியல் ஸ்திரீகளை பிள்ளையற்றவராய் களமாடுறாங்க. எப்படிப்பட்ட தீமையை கொடுக்குறான்? பிள்ளை இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளிடுவான். நீ அலைந்து திரிந்தாய் என்று சொன்னால் கர்த்தர் எச்சரிக்கின்றார், உன்னை பிள்ளையற்றவனாக நான் மாற்றி விடுவேன். எவ்வளவு ஒரு பொதுமான தண்டனை பார்த்தீங்களா? அந்த ஒரு காரியத்தை இந்த அமலேக்கன் செய்கிறான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து அவன் பேசினான். குடும்பத்தை நாசம் வைக்கிறான். வாரிசு இல்லாதபடிக்கு அவன் பேசினான். அவன் பண்ணி கொண்டிருக்கிற செயல்களை இங்க நம்ம பார்க்கின்றோம். இல்ல 12வது அதே அதிகாரத்தை 14வது வசனத்தில் வாசிங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் கால்களில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஜனங்களை ஆடு மாடு முதல்ல இருந்து ஒரு ஜனவோட மீதியா வைக்காதபடிக்கு எல்லாத்தையும் எஞ்சினோம் கொண்டு போட்டணும் அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு. ஆனா இந்த சவுல் என்ன செய்யறாரு தெரியுங்களா? அங்க போயிட்டு இல்ல இந்த ஆடு மாடுல நல்லா கொடுக்கணும்னு இருக்கும் பாருங்க, அதை பூரா தப்ப வச்சுட்டான். ஏன்னா அடிச்சு சாப்பிடும். இந்த கொடுமையாளர்களெல்லாம் தனியா எழுதிட்டான். அவன் எடுத்து வச்சுட்டு வாசம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து கூட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் சகல வஸ்துகளையும் நினைச்சா அழிச்சுட்டான். தோணா குட்டி இதெல்லாம் அழிச்சுட்டான். நல்ல செருமையா கொடுகொடு இருக்கிறதெல்லாம் பத்திரம் வச்சுட்டான். நல்லா இருக்கிற கறி இல்ல அதை அழிக்கப்பட விளைவிட்டானா பத்திரப்படுத்தி வச்சுட்டான். நல்ல வஸ்திரங்கள் விளைவேந்த வஸ்திரங்களை பத்திரப்படுத்திட்டான் போட்டு இல்ல. அப்ப சாமுவேல் போய் கேட்கிறாரு, என்னப்பா எல்லாத்தையும் அடிச்சிட்டியா? அடிச்சிட்டேன். இல்லையா, ஏதோ சத்தம் கேட்குது என் செவியில, என் காதுல ஒரு சத்தம் வந்து விழுகுத இல்ல. அது என்ன சத்தம்? என் காதுல வந்து விழுகுற சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்ல. நம்ம கடவுளை என்ன சொல்றோம் அதை மாத்திரம் தான் நினைச்சணும் செய்யணும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது இல்ல. 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி அந்த வழியாகவே அனுப்பினார். அவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவை வைக்கிற, ஆனா நீங்க நீர் என்ன செஞ்சது அதெல்லாம் அந்த நன்றியெல்லாம் நீ மறந்துட்டு இல்லையா அவங்களோட கூட யுத்தம் பண்ண அனுப்புனா அந்த யுத்தத்துல எல்லாத்தையும் முறியடிக்க சொன்னா நீ அதெல்லாம் செய்யாம 19வது வசனம், இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்ல நீ கேளாமல் கொள்ளையின் மேல நீ பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்த பொல்லா பண்ற செய்த. ஆண்டவர் காட்டி நீ கீழ்ப்படியாம நீ கொள்ளையின் மீது திருடக்கூடிய எதெல்லாம் திருடணுமோ அது மேல உன்னுடைய கண்கள் இருந்ததுனால நீ கடவுளுக்கு விரோதம் அடைஞ்சிட்டு நீ பொல்லா பண்ணி செஞ்சுட்டியப்பா
இருக்கிறது. அதனால நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க அப்படின்னாலே ராஜாவை இல்லாத முடிக்கும் நினைத்த ஆண்டவர் புறக்கணித்து போட்டா. 24வது வசனம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் அவருடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல கேட்டேன். நான் மனுஷனுடைய பேச்சை கேட்டேன். ஐயா, கடவுளுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய பேச்சை கேட்கவே கேட்காது. கடவுள்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க. கடவுளுக்கு நல்ல பதில் நிச்சயமா பதில் கொடுத்தார். அவர் சொல்ற பார்த்தீங்களா, தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் தனி போட்டாரியா அப்படின்னு சொன்னவன என்ன சொல்ற பார்த்தீங்களா, பாவம் சரி. நான் யார் பேச்சை கேட்டேன்? மக்களுடைய ஜனங்களுடைய பேச்சை கேட்டேன். கடவுள் சொல்ல நான் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அதனாலதான் சாமுவேலுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வந்துருச்சு. 33வது வசனத்துல இல்ல நம்ம வாசிக்கிறோம் ஐயா, சொல்லி கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போட்டான். அந்த ஆகாகை, அந்த அமலேக்கியரை சாமுவேல் சல துண்டா போக முடியாது நினைச்சான். எப்போ உச்சகட்ட ஆனந்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் சத்ருவனுடைய செயல்பாடுகள் உச்சகட்டத்துக்கு போவதற்கு முன்னாகவே நம்முடைய வாழ்க்கையை நினைத்து விடுவதை எடுத்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னார் மொத்தமாக நம்முடைய வாழ்க்கை நினைக்கிறோம் நாசம் பண்ணிட்டு போயிடும். கடந்தாங்க. இது எச்சரிக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமலேக்கியனை எதிராளிய சத்துருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நுழையாதவர்களுக்கு ஆரம்பத்தில் இந்த கேள்வி நம்ம எதிர்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரையாட போல நுழைந்து முற்றிலுமாக குடும்பத்தை நினைச்சிருவான், நாசம் பண்ணி போடுவாங்க. நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும், நமக்கு நேரம் இல்லை. அதனால நான் இதோட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால சத்ருவாகிய இந்த அமலேக்கை வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிடுவோம். அவன் சுற்றி திரிகிறவனாக இன்றைக்கும் எப்பொழுதும் இந்த நிமிஷத்திலும் அவன் அழைத்து திரிகிறவனாக இருக்கின்றான். இந்த அழைத்து திரிவனுக்கு முன்பதாக நாம் சாட்சி உள்ளவர்களாக நாம் என்ன செய்வோம் இருப்போம். அமலேக்கன் என்று சொன்னால் அவன் யார்? ஒரு சண்டைக்காரன், யுத்தப்பிரியன். அமலேக்கன் என்று சொன்னால் அவன் யார்? நக்கி போடுகிறவன். அமலேக்கன் என்று சொன்னால் யார்? பறித்துக் கொள்கிறவன். அமலேக்கன் என்று சொன்னால் யார்? அழைத்து திரிகிறவன். அமலேக்கன் என்று சொன்னால் தீமையை செய்ய பயன்படுத்துகிறவன். அதனால இத்தனை அம்சங்களை கொண்டவன் தான் இதை சாத்தான். சாத்தானுடைய காரியங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் ஜாக்கிரதையோடு இருப்போம். கர்த்தருடைய அந்த சுதந்திரத்தை நித்திய செய்வதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. துதி கனமகிமையுமக்கே எல்லாமுமே எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே எல்லா